அடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன். மெல்லிசை மன்னர் தானே? ஆமா. ஏன் அவர் நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? நல்லா சொன்னப்போ கலைஞர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவார். ஆமா, அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நாம நேர்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. யாருக்கு? அக்காவுக்கு. எந்த அக்கா? அதான் நம்ம ராமதுளசியோட அம்மா. ஓஹோ. அதோட ஆசிரமத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும். வெரி குட். நாம 2 பேரும் நேர்ல கொண்டு போய் கொடுத்தா அவங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா, முதல்ல அந்த வேலையை கவனிப்போம். வாங்கம்மா. ஹலோ பாப்பா. ஹலோ. அம்மா கூப்பிடுமா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. ராம துளசி. மாமா மாமா, நான் சொன்னேன்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இங்கதான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுவரைக்கும் நான் எந்த கடவுளும் கும்பிட்டதில்ல. இப்போ ஒரு ஏழைக்கு கண் கொடுத்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. ரூபா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்புறேன். நீ இருந்து கொடுத்துட்டு வா. வரேன். வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா, யாரு வந்திருக்கான்னு பாரு. வாமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லக்கா, உங்களை பாக்குறதுக்காக அவரும் வந்திருந்தாரு. அவரும் வந்திருந்தாரா? ஆமா. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அவரையும் பாத்துருக்கலாம். என் ராசியே அப்படித்தான். முக்கியமானவங்க வந்து பார்க்க முடியாம போச்சு. வருத்தப்படாதீங்க, கல்யாணத்துல பாத்துக்கிட்டா போச்சு. இந்தாங்க பத்திரிகை. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரேன். என்ன நீங்க அந்நியர் மாதிரி பேசுறீங்க? முன்னாடியே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களை விட்டா இந்த அனாதைக்கு வேற யாரு இருக்கா? இந்த அன்பு கைதா எனக்கு அலங்காரம் செய்யணும். அப்பா, அது மட்டும் வேண்டாமா? நான் இதுக்கு சொல்றேன்னா, இது எப்ப நான் ஒரு அனாதைன்னு அழிச்சோ அப்பவே என்னோட மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். உண்மையான அன்போட இருக்கிறவங்க எதை செஞ்சாலும் அது கடவுளுக்கு பிடித்தமாவே இருக்கும். நீ 1000 தான் சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க தான் வந்து எனக்கு கல்யாண அலங்காரம் பண்ணணும். நான் வரேன்க்கா. துளசி, ஆரத்தி எடுத்துக்கம்மா. இங்க குழந்தை வல்லியா? எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அம்மா, அத்தை, நல்லா இருக்கிறியாம்மா? அத்தை, நீங்க எப்படி இங்க? செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்காக கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறம்மா. அம்மாடி, சாமி, அந்த குங்குமத்தை கொடுங்க. அத்தை, நீ சுமங்கலிமா? உன் புருஷன் உயிரோடு இருக்கிறாமா? அத்தை, நிஜமாவா? நிஜமாவா? அத்தை, போனதுக்கு அப்புறம் என் புருஷன் லாரி விபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாமா? உன் முடிவுக்கு நான் தான் காரணம்னு என் மேல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். எங்க இருக்கிறா என்னன்னு ஒரு விபரமும் தெரியலம்மா. ஐயா, பூஜாரி ஐயா, நான் சுமங்கலி ஐயா. கடவுளோட கருணை தான். முருகா, முருகா, உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்க கணவரை தேடி கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிமா. ரூபா, என் கையால உன் நெத்தியில பொட்டு வைக்க சொன்னதில்ல, என் நெத்தியில பொட்டு வந்துருச்சு. இந்த அன்பு தேவதை என் வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில புது திருப்பம் ஏற்பட்டு எல்லாமே நல்லபடியா நடக்குது. இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு கல்யாண அலங்காரம் மட்டும் இல்ல, நானே முன்ன நின்று உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். வா. என்ன அதை விட்டீங்க? இது தேராத கையில் அள்ளு அள்ளு. ஏழு ஏழு போடு, ஏழு போடு, ஏழு போடியா? அவன் சொல்றான், அதை எடு, வேலை போடு. தப்பு தப்பா விளையாட்டு சொல்லி விட்டுட்டு கல்யாண வீட்டுல வர்றவங்க எல்லாம் யார் கவனிக்கிறது? அதுக்கெல்லாம் வேற ஆளை போட்டாச்சுன்னு நான் எப்போதுமே உங்க பக்கத்துலதான். அப்ப கிளீனர்னா இப்ப மாப்பிள்ள தோட. அது கல்யாண நேரத்துல பாத்துக்கலாம். நீங்க இல்லன்னா சரிப்படாது, போவீங்க. என்னென்ன போல. நீ எல்லாரும் புல் கோழிப்பா. இங்க 2 ஜோகரு போய் வருவா.
ஓம் பூஸ்வாஹ ஓம் புவஸ்வாஹ ஓம் சுவஸ்வாஹ ஓம் போத்பவஸ்வாஹ அக்னிஹேவனாம் யோனவாதர்வோ விஜாபூஜாம் நமஸ்தயாமி. துளசி, உனக்கு கண் கொடுத்த புண்ணியவதிக்கு உன் கணவரை கல்யாணம் செய்துக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவ கொடுத்த கண்ணாலே உன் கணவரை பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அவ குங்கும குளத்துக்கு நீ குறுக்க நிக்காத. உன்னை நன்றிக்கடன் செலுத்துறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இங்க இருந்து போயிடு, போயிடு, போயிடு. வா. அண்ணே அண்ணே, நீங்க அண்ணே 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 உயிரோடு இருக்காங்க. யாரு? துளசி அண்ணே உயிரோடு இருக்காங்க. துளசி உயிரோட இருக்காங்க? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்ப என் கண்ணால பார்த்தேன். இங்க இருந்து ஒரு பாப்பாவை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. My God. நீங்க சொல்றது எங்க ஆசிரமத்தில் இருக்கிற துளசியா? ஆமா, அவங்கதான். அப்படின்னா 5-6 வருஷங்களுக்கு முன்னால ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணி? ஆமா, அவங்களேதான். சத்தியமா அவங்கதான் எங்க அண்ணி. அப்போ துளசியினுடைய கணவன் லாரி டிரைவர் ராமுங்கிறது நான் தான். ஜென்மகளா? கடவுளே, கடவுளே. நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. காணாம போன புதையல் கைக்கு கிடைச்சிடுச்சு. இன்னும் என்னங்க யோசனை? புறப்படுங்க. ரூபா, பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு பேரும் புகழும் கொடுத்து என்ன மனிதனாக்கின. கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சுட்டு உன்னை அவமானப்படுத்துறதுக்கு என் மனசு தாங்கல. அதே நேரத்துல நான் தாலி கட்டிய மறை உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கழுத்தை நீட்ட நானும் தயாரா இல்ல. என் மேல உயிரியே வச்சிருக்கிற துளசி அக்காவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை. எனக்கு இருக்கவே இருக்கு. 5 கலர் பல்பு, 50 அடி மேடை, 500 ரசிகர்கள். இந்த வட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை அடைக்கிடும். ரூபா, ரூபா, எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. சீக்கிரம் புறப்படுங்க. இப்ப நீங்க தாமதிச்சா அக்கா ஏதாவது பயங்கர முடிவுக்கு வந்துருவாங்க. புறப்படுங்க. அண்ணே வாங்க அண்ணே. துளசி, ஒரு பொண்ணு கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசியில விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? துளசி, நீ உயிரோட இருக்கிறது எனக்கு தெரியாதும்மா. உன்னை பிரிஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த பொண்ணு ஆதரவு கொடுத்தா. அவளுடைய விருப்பத்தை மறுக்க முடியாம தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். புரியாம பேசுறீங்களே ரூபா, ஒரு அன்பு தேவதை. இப்ப உங்களை நான் பாக்குறேனே, இந்த கண்கள் அவ கொடுத்தது. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். துளசி, ரூபா பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொன்னு நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். கட்டுன மனைவி பெத்த குழந்தை இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவ சுயநலக்காரி இல்ல. ஆமாம்மா, நீ ராமுவோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இவர் இங்க அனுப்பிச்சு வச்சிருச்சுமா. பாப்பா, ஐயா இல்லம்மா, உங்க அப்பா. ஆமாமா, இவங்கதான் உங்க அப்பா. அப்பா ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல? விதிமா, விதி நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சிருந்தது. இனிமே எந்த சக்தியோடு நம்ம பிரிக்க முடியாதுமா. ராமு, 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 அம்மா, 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 நீங்க எங்க? அம்மா, இதுக்கெல்லாம் நான் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சிருயா. அப்படி சொல்லாதீங்க அம்மா. நடக்க கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும், நல்லதா தான் நடக்கும். ஐயா, ஐயா, சிதறி போன என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க செய்த உதவிக்கு என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். அம்மா துளசி, என்ன ஏன் காப்பாத்துறீங்கன்னு அன்னைக்கு கேட்டியே, அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவன் இன்னைக்கு சொல்லிட்டான் பாத்தியா. நீ உன் கணவரோட சந்தோஷமா போயிட்டு வாம்மா. துளசி, அம்மா மகராசியா போயிட்டு வாமா. அக்கா, பிரகாஷ்,
என் கூட பிறந்த சகோதரன் இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ராம துளசி, இந்த மாமாவும் மறந்துட மாட்டியம்மா? நீங்க தினம் சாக்லேட் அனுப்புங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். கடவுளே, நீ பெரிய ஆளியா? நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை பிரிச்சு சின்னாபண்ணாக்கி கடைசியில ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டிய. உன்னை யாரும் அசைக்க முடியாது. போயா, யூ ஆர் ரியலி கிரேட். கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கண்டவர் யாரும் சொன்னதும் இல்லை, சொன்னவர் யாரும் கண்டதும் இல்லை. கண்டவர் யாரும் சொன்னதும் இல்லை, சொன்னவர் யாரும் கண்டதும் இல்லை.